அண்ணல் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவது, அவருடைய இறந்த நாளை நினைவு தினத்தை போற்றுவதெல்லாம் ஒரு சடங்கல்ல. அது தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்கை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி இதை பார்க்க முடியாது. இது எனது கடமை. நான் ஒரு அடிமை. என்னை அடிமை என்று முதலில் உணர்த்தியவரே அண்ணல் அம்பேத்கர். அவர்தான் சொல்லுகிறார், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. நான் அடிமை என்பதை உணர்த்தியவன் அண்ணல் அம்பேத்கர். அதனால் தான் நான் கிளர்ச்சி செய்ய, என் இன உரிமைக்கு விடுதலைக்கு கிளர்ச்சி செய்ய களத்திலே நிற்கிறோம். அப்படித்தான் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று போதித்தார். அதையேதான் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செஞ்ச ஹோசிமின்னும் சொன்னான். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்வது, சுதந்திரமாக சாவது மேலானது என்று சொன்னான். அதையே 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக ஆயுதமேந்திய ஒரு விடுதலை புரட்சியை முன்னெடுத்த எங்களது தலைவன், அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே பாய்ந்தார். இந்த விதை அண்ணல் அம்பேத்கருடையது. அவர் போதித்த புரட்சி மொழிகளில் நாங்கள் கிளர்ந்து எழுந்தோம். சாதிய இழிவை துடைத்தெறிய போராட வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஏன் சாதிய இழிவு? ஒரு மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒருவன் தாழ்த்தி ஒரு சக மனிதனை அடிமைப்படுத்தி தாழ்த்தி சுகங்கான நினைப்பது ஒரு மனநோய். ஒரு மனநோய். மார்க்ஸ் சொல்லுகிறான், மதம் ஒரு அபின் என்கிறான். தந்தை பெரியார் சொல்லுகிறார், கல்லு சாராயம் கூட குடித்தால் தான் போதை வரும், ஆனால் சாதியும் மதமும் சொன்னவுடனே போதை வரும் என்று சொல்லுகிறார். கல்லு சாராயம் குடித்தவன் போதை கூட படுத்து உறங்கினால் தெளிந்து விடும், ஆனால் சாதி மத போதை ஏறியவனுக்கு சாகிற வரை இறங்காது என்று சொல்லுகிறார்.